ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு சராஸ் கிச்சன். நம்ம சேனல் எப்படி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி சாக்லேட் கப் கேக் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 கப்பு கோதுமை மாவு சலிச்சிக்க போகிறோம் எல்லாத்தையும். இப்போ நம்ம எடுக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம சலிச்சிக்கலாம். இப்போ இதில் 1/4 கப் கொக்கோ பவுட்ரு, 1 சிட்டிகை உப்பு, 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணி எல்லாத்தையும் நம்ம சலிச்சிக்கலாம். ரொம்ப சுலபமான ரெசிபி தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பவுடர் சுகர் 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நம்ம சலிச்சிக்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் 240 ml காஃபி வெறும் வார்ம் வாட்டரில் கொஞ்சமாக காஃபி தூள் போட்டு நான் கலக்கி வச்சுருக்கேன். அதாவது நெஸ்காஃபி தூள். உங்கள்கிட்ட இன்ஸ்டன்ட் காஃபி மிக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். 240 ml தண்ணி நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம மில்க் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இங்கே பாருங்கள், அவ்வளவுதான். நமக்கு கேக்கோட பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ட்ரே ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ட்ரேயில் தான் நம்ம கப் கேக்கோட கப்லாம் அடுக்க போகிறோம். இப்போது நம்ம கப் கேக் செய்கிறதுக்கு நம்ம கப்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த டிசைன் கப் எடுத்திருக்கேன். நம்ம கப்பில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம சாக்லேட்ஸ் வைக்க போகிறோம். என்கிட்ட பட்டன் சாக்லேட் இருக்குனால பட்டன் சாக்லேட் வைக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்னாச்சும் சாக்லேட் இருந்தால் நீங்கள் அது உள்ள வச்சுக்கலாம். சாக்லேட் சிப்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது இப்போ இந்த சாக்லேட் மேலே நம்ம மாவு ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி. அவ்வளவுதான். வாங்க நம்ம இப்போ பேக் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கப் கேக். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு மேலே ஆட் பண்ணுறதுக்காக நம்ம சீஸ் க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். அதுவும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நீங்கள் சீஸ் க்ரீம் இல்லாமலே இந்த கேக்கை சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 250 கிராம் க்ரீம் சீஸ், 1/4 கப்பு பவுடர் சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், வைப்பிங் க்ரீம் 1 கப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நமக்கு க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இது சீஸ் க்ரீம்னால அப்படியே மெல்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கேக்கில். பாருங்கள், உங்களுக்கு என்ன டிசைனில் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த டிசைனில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
அடுத்தது நான் அது மேலே சாக்லேட் ஆட் பண்ணுறேன். ஏன்னா சாக்லேட் கேக்குன்றனா நம்ம சாக்லேட்லாம் ஆட் பண்ணுமா கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். எங்களுக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்குன்றனால நான் நிறைய ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் இன்னும் அழகுபடுத்துறதுக்காக இந்த மாதிரி கலர் பால்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். சாக்லேட் சிப்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம், பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோமா கிட்ஸுங்களுக்கு பார்த்தோன்னே அது சாப்பிட்ணுன்னு தோணும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நான் ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்க்குறேன். பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.